வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னென்னா, நம்மளுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமா கோர்சஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து 5th February நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு அவுட்லைன் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதை பற்றின ஒரு நினைவு கூறுதல், அதாவது ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு எப்போ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லேயே போயிட்டு அதில் அந்த கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் சர்டிஃபிகேட் ஆஸ் வெல் அஸ் டிப்ளமா கோர்சஸ்ன்னு இருக்கும். அதில் ப்ராஸ்பெக்டஸு, ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி, டிப்ளமா பேராமெடிக்கல், டிப்ளமா ஆர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ்ன்னு இருக்கும். நம்ம அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணும்போது நம்ம ப்ராஸ்பெக்டஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ப்ராஸ்பெக்டஸ் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். அது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி போகும்போது நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிளாக இருக்கும். அதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ரீடு ப்ராஸ்பெக்டஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபில்அப் டீட்டெயில்ஸு, அப்லோட் டாக்குமெண்ட்ஸு, மேக் பேமெண்ட்டு. அதாவது இப்போது இருக்கக்கூடிய அகாடமிக் இயரில் ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கோர்சஸ்க்குமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் 90% மேலே. ஸோ ஆஃப்லைனுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒவ்வொரு போர்ட்டலாக போய் பார்க்கணும். ப்ராஸ்பெக்டஸ் ரீட் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு செப்பரேட்டாக ஒரு லாகின் ஐடி ஆர் இமெயில் ஐடி, நம்மளுடைய பாஸ்வேர்டு அதை கொடுத்து நம்ம சைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதில் அந்த பிளிங்க் ஆகுது பார்த்திங்களா ப்ளூ கலரில், இதில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு ஏதாவது கான்டாக்டு கொயரிஸ், ஏதாவது இப்போ நம்ம டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைன் ஃபார் எனி கொயரி ரிகார்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் அட்ரஸ் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, tnmedicalselection.org, tnhealth.tngov.in. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆஃப்லைன் அட்ரஸ், அதாவது இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு நேரில் போகிறோம், இல்லை ஒருவேளை நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணி அதை ஆஃப்லைனில் சென்ட் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் டிஎம்இ செலெக்ஷன் கமிட்டி 162 பெரியார் EVR ஹைரோடு, கீழ்பாக், சென்னை 10 அப்படிங்கிற அந்த அட்ரஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ த பேஜ் இஸ் பெஸ்ட் வியூடு வித் ப்ரௌசர்ஸ் மொசில்லா அண்ட் கூகுள் குரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சர்வர் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ப்ராஸ்பெக்டஸில் பார்த்துருந்த மாதிரி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் 1 வீக் மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த வீக்குக்குள்ளே இல்லை இன்னும் ஒரு 5 டேஸுக்குள்ளே சீக்கிரமாக அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இப்போ டிப்ளமா கோர்சஸ் இல்லை சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்ளை பண்ணுற நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். கண்டிப்பாக இது இந்த அகாடமிக் இயர் 2024-2025 ஸ்டார்ட் பண்ணுற நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.